டைம் ட்ராவல் அப்படிங்கிற வார்த்தையை பல பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் இதை விடவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக பயணிக்க மனிதர்கள் பல நூறு வருஷங்களாக முயற்சி செஞ்சே வராங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம காத்திருந்து நம்மளுடைய நேரம், அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது ஏற்படக்கூடிய சோர்வு, இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் விலை மதிப்பற்ற நம்மளுடைய நேரத்தை வீணாக்குது இல்லையா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு செகண்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மளால் டெலிபோர்ட் ஆக முடியும்னா அது முடியுமா? டெலிபோர்டேஷன் சாத்தியமானால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலிபோர்டேஷன் சாத்தியமானால். டெலிபோர்டேஷன் சாத்தியமானுச்சுன்னா உலகத்தை சுற்றி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு விஷயமா மாறிடுங்க. இப்போ நீங்கள் ஒரு வீக்கெண்டில் ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு ஜஸ்ட் செகண்டில் நீங்கள் நினச்ச இடத்துக்கு இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எந்த ஒரு தடையுமே இல்லாமல் புதிய புதிய கலாச்சாரங்கள் இது எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய புதிய இடங்களை பார்க்குறதுக்கும் அதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச இடத்துலலாம் நம்மளால் வேலை செய்ய முடியுங்க. தொலைதூர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் அந்த சமயத்தில். இப்போ நீங்கள் இருக்கிற நாட்டில் இருந்து கொண்டே இன்னொரு நாட்டில் வேலை செய்யலாம். வேலை முடிஞ்சதும் நம்மளுடைய வீட்டுக்கே நம்ம உடனடியாக திரும்பி வந்துடலாம் இல்லையா? முக்கியமாக சொல்லணும்னா மருத்துவ சிகிச்சை முறை இன்னுமே கூட எளிதாக மாறுங்க. யாராவது ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சி அப்படின்னாலும் கூட ரொம்பவே இலகுவாக ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னாலுமே கூட நிபுணர்களுடைய ஆலோசனையை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தூரம் அப்படிங்கிறது எந்த ஒரு காரணமாக இருக்காதுங்க. உங்களுடைய ஆசையை தடுக்க எந்த ஒரு தடங்களுமே இருக்காது இல்லையா? சொல்லப்போனால் நண்பர்கள், ஃபேமிலி இவங்களோட எல்லாத்தோடையும் சேர்ந்து உறவை இன்னுமே கூட வளர்க்க முடியும். தூரம் இனி எந்த ஒரு உறவுகளையும் பாதிக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட மனிதர்கள் பயணிக்கிறதுக்கு எந்த ஒரு போக்குவரத்து வாகனமே தேவைப்படாதுங்க. இதனால சுற்றுச்சூழலும் கூட ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்கும். கார்பன் வெளியேற்றம் அப்படிங்கிறது கணிசமான முறையில் குறை. இவ்வளோ நன்மைகள் இருக்கும். அதே சமயத்தில் என்னதான் இவ்வளோ பல நன்மைகள் இருந்தாலுமே கூட அதே சமயத்தில் மனிதர்களுடைய கெட்ட முகம் அப்படிங்கிறது வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு அதுலேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும் இல்லையா? உலகில் எந்த ஒரு இடத்துக்குமே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா சுற்றுச்சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பயே இருக்கக்கூடிய இடங்களை எல்லாமே மனிதர்கள் நாசம் பண்ணிட்டு வர அதே சமயத்தில் உலகத்தில் இருக்க எந்த இடத்துக்கு வேணாலும் ஈஸியாக போயிடலாம். அப்படிங்கும்போது சுற்றுச்சூழலும் இன்னுமே கூட பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தொழில்நுட்பங்க. சொல்லப்போனால் இது நம்முடைய வாழ்க்கையில் பல வழிகளை, அது மட்டும் இல்லாமல் பல திறன்களை வெளிக்கொண்டு வரும். இது உலகத்தையே ரொம்ப ரொம்ப சிறிதாக உணர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் அது மட்டும் இல்லைங்க, இன்னுமே கூட பல புதிய வாய்ப்புகளுக்கான வழியை வகுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதனால் பல சவால்களுமே கூட நம்மளால் ஏற்படக்கூடும். குற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தினாலேயே பல தவறுகளை செஞ்சுட்டு ஈஸியாக தப்பிக்கிறவங்களும் அதிகரிக்கலாம். என்னதான் பல நன்மைகள் இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு கெட்டது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் தான், மனிதர்களுடைய எண்ணம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மறந்து நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு அமேசிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.